டைம் வேணாலும் பார்த்துக்கலாம். ரைட் பை. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட லெக்சர் 3ல நம்ம இருக்கோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட லெக்சர் 3 ஃபோர்ஸ் ரிலேட்டட் சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். ரைட் பை. Which of the following charges cannot be present in the oil drop? இது நமக்கு ஆயில் ட்ராப் தெரியுதோ தெரியலையோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சார்ஜஸ் எது சார்ஜஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? Q ஈக்குவல் டு NE. 1 into ER இருக்கலாம், 2 into ER இருக்கலாம், 3 into ER இருக்கலாம். சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் 1.6 into 10 power minus 19 கூலும். அப்போ 1 into 1.6 இருக்கா பாருங்க, இல்லை. 2 into 1.6 3.2 இருக்கான்னு பாருங்க, இல்லை. 3 into 1.6 4.8 எதுவுமே இல்லை. எல்லாமே முழு நம்பராக இருக்கு. 4 6 அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ cannot be னா எல்லாமே தான். ஏன்னா இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். ரைட். அப்படியே கொஸ்டின் நம்பர் 2 வாங்க. The electric charge of any system is இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிறேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். The nature of electric charge of any system is always equal to, பார்த்தாலே தெரிஞ்சுப்பீங்க, Q equal to NE. கற்று கொடுத்தனா integral multiples of least amount of charge. ரைட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3ல கொஞ்சம் கிரிட்டிக்கல்லாம் கிடையாது, யோசிச்சா சரியாயிடும். கன்சிடர் a neutral conducting sphere. நியூட்ரல் கண்டக்டிங் ஸ்பியர். இதில் ஒரு சார்ஜ் கூட இப்போ இல்லை. நியூட்ரல் கண்டக்டிங் ஸ்பியர்னா அதாவது நெட்டு ஜீரோ. எப்படி சார் நெட்டு ஜீரோன்னு சொல்கிறீங்க? நியூட்ரல்னா பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்கும். அதான் நியூட்ரல். 10 பாசிட்டிவ்னா 10 நெகட்டிவ் இருக்கும். A positive point charge is placed outside the sphere. அப்போது இந்த பக்கம் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருந்தால் இந்த பக்கம் ஃபுல்லாக ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் இருக்கும். அப்போ Q நெட்டு கண்டிப்பாக 0. நெட் சார்ஜ் ஆன் த ஸ்பியர். சார்ஜ் இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்லலை. 10 பாசிட்டிவ்னா 10 நெகட்டிவ் இருக்கும். 10 - 10 0. கற்றுக்கிட்டீங்களா? ரைட் பை. இது மாதிரி சின்ன சின்ன கொஷின்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்த பெரிய கொஷின்லாம் போக முடியும். ரைட். ஒரே நிமிஷம். உங்களுக்கு நாளைலேருந்து எக்ஸாம் ஆட? இல்லை சார், நான் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் சார் எக்ஸாம். February 1st. February 1st ஆமாம் சார். ரைட் பை. சரி, கிளாஸ் கவனி. ஓகே, இப்போ அடுத்து பாருங்க. கூலும்ஸ் லால எப்படி சார் சம் போகிறது? கூலும்ஸ் லா அண்ட் ஈக்லிபிரியம் ஆஃப் சார்ஜஸ் ஆஃப் சிஸ்டம். இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்ஸ் பிட்வீன் 2 ஐடென்டிக்கல் ஸ்பியர். ஐடென்டிக்கல் அப்படின்னா ஒரே மாதிரியான சார்ஜ், ரெண்டுத்துக்கும் சேம் சார்ஜ் Q. அப்போ Fன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ Fனா உனக்கு நல்லா தெரியும், F is proportional to Q square தானே. F is proportional to KQ² K/R². இது ரெண்டும் விட்டுருங்க, ஏன்னா அவங்க சார்ஜை மட்டும் பற்றி தான் பேசுகிறாங்க. டிஸ்டன்ஸ் சேம். 50% ஆஃப் சார்ஜ் ஆஃப் ஒன் ஸ்பியர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு அதர். ஒரு சார்ஜில் இருந்து 50% இன்னொன்றுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா Q - Q/2 Q + Q/2 ஒத்துக்கிறீங்களா? ஒன்றுத்தில் 50% தூக்கிட்டேன், அப்போ Q/2. இன்னொன்றுத்தில் Q/2 ஆட் பண்ணிக்கிட்டேன், 3Q/2. அப்போ F' அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, 3Q²/4. Q² இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? F. அப்போ F' ஈக்குவல் டு 3/4 டைம்ஸ் ஆஃப் F. எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம் பாருங்களேன். இது ஆக்சுவலாக டெரிவேஷன், அதாவது ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி அப்படியும் எடுத்துகிட்டு வரலாம். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ யார் அவசியமே இல்லை, ஏன்னா சேம் டிஸ்டன்ஸ். K தேவையில்லை, கான்ஸ்டன்ட்டு. அப்போ என்ன பிரச்சனைங்க? Qக்கு மட்டும்தான் பிரச்சனை. அப்போ Fஓட ப்ரொபோர்ஷனாலிட்டி யார்? Q². அப்போ F இஸ் ப்ரொபோர்ஷனல் டு Q². இங்கே F' வந்து 3Q²/4. Q²க்கு பதிலாக F 3/4 F. கற்றுக்கிட்டீங்களா? ஒரு வேளை இந்த சம் உனக்கு புரியலன்னா கொஞ்சம் சார்னு வேகமாக கூப்பிட்டு எனக்கு புரியல இன்னொரு டைம் கற்றுக் கொடுத்துருங்கன்னு கேட்டுரு.
நான் போறேன்றதுக்காக எனக்கு புரிஞ்சிச்சுன்னு தலையாட்டு வரக்கூடாது. இந்த வருஷம் அது நம்மளோட நோக்கம் இல்ல. ரைட்டா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 பாத்துருவோமா? சார் சொல்லுமா. இன்னொரு தடவை சொல்வீங்களா சார்? அந்த எந்த இடமா புரியல உனக்கு? இந்த q plus q by 2 வந்து 3q/2. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்றீங்க. அது f is proportional to q1 டினாமினேட்டரும் ரைட் எனக்கு புரிஞ்சிச்சு. உன் டவுட் என்னன்னு புரிஞ்சிருச்சு. f is proportional to q1 q2 தானே? பதில் சொல்லுங்க. q1 q2 தானே? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல சார். புரியலமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல சார். இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நாட் ஷூர் அபௌட் இட். ஒரே நிமிஷம். இப்போ யார் ஃபர்ஸ்ட் கிளாஸ்? நீங்க பெனிட்டா? அதுதான் ஜஸ்டா என்ன போகுதுன்னு பார்த்துக்கிட்டே வாங்க. அந்த ஒரு ரெக்கார்டர் மட்டும் பார்த்துட்டா இதெல்லாமே தானா புரிஞ்சிடும். ரைட்டா? ஓகே சார். ரைட். அன்னைக்கு ஒரு டெமோ வந்து நம்ம வேற லெசன் பேசியிருந்தோம். ஒரே ஒரு ரெக்கார்டட் மட்டும் பார்த்துட்டா இந்த சம்ஸ் எல்லாம் புரிஞ்சுப்போ. இந்த சம்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கோ. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கோ. அந்த ரெக்கார்டட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ தானே சம்முன்னு இருக்கும். அதனால் கிளாஸ் மிஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் இதுக்கு தனியாக இன்னொரு ரெக்கார்டட் பார்க்கணும் நீ. ரைட்டா? ஓகே சார். ரைட் பை. ஸோ f is proportional to q/2 3q/2 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3/4 டைம்ஸ் ஆஃப் எஃப்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட் பை. கொஸ்டின் நம்பர் 4 போயிடுமா? இதில் 2-3 சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. பை இந்த சம் டக்குன்னு யாரும் ஆன்சர் சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஆன்சர் சொல்லு. உங்ககிட்ட தான் கேட்டுன்னு இருக்கேன். படிச்சோமே கிளாஸ்ல கத்து கொடுத்து அதே கான்செப்ட். ஆப்ஷன் சொல்லு. தேர்ட் ஆப்ஷனா சார்? ஆப்ஷன் 3. 2 சார்ஜ் r டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஃபோர்ஸ் f. அதே 2 சார்ஜ் மீடியத்துல கொண்டு போய் வச்சிட்டீங்க. இப்ப ஃபோர்ஸ் fm. அப்போ fm மீடியத்துல ஃபோர்ஸும் ஏர்ல ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கணும்னா இந்த r' என்னவா இருக்கணும்? r/√k. ரைட்டா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கு எல்லாருக்குமே? எஃப்பும் எஃப்எம்மும் ஈக்குவலா இருக்கணும்னா ஏர்ல ஃபோர்ஸும் மீடியத்துல ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கணும்னா அப்ப அந்த மீடியத்துல டிஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆகணும், குறையணும். அப்ப r' ஈக்குவல் டு r/√kன்னு கவனமா கத்துக்கணும். ரைட்டாப்பா? இது எப்படி வந்ததுன்னு அங்க போய் பாரு. நோட்லயே எழுதி வச்சிருக்கோம். நம்ம ரெக்கார்டடும் இருக்கும். தேவைப்பட்டா பார்த்துக்கோ. ஒன்றும் இல்லைன்னா எஃப்எம் ஈக்குவல் டு எஃப். எஃப்எம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எஃப் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, சால்வ் பண்ண வேலை முடிஞ்சிடும். ரைட். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. நான் ஒரு ½ an hour மட்டுமா. தென் அடுத்த கான்செப்ட் போகும்போது உனக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். பார்த்துக்கிட்டே வாங்க. 2 charges are placed shown in figure. தேர்ட் சார்ஜ் எங்க வைக்கணும்? அவங்க வந்து கொஷின்ல ஃப்ரம் 9E ஃப்ரம் 16E கொடுக்கல. ஆனால் ஆப்ஷன்ல 9E 16E ரெண்டும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வேணும். பதில் சொல்லுங்க. எக்ஸ்க்கு யாரா ஃபார்முலா சொல்ல முடியுமா? எக்ஸ் ஈக்குவல் டு r/1 plus root x equal to r/1 q2 plus by q1. r/1 q2 by plus q1. root of Root q2 by q1. அப்ப x equal to r வந்து 70 1 plus இங்க இருக்கிறது q2 அதுக்கு ரூட் 4 3. அப்ப 70 by 7 இங்க 3 10 30. அப்ப 30 சென்டிமீட்டர் ஃப்ரம் 9E. அது மட்டும் தான் ஆப்ஷன். டிக் பண்ணிட்டு போயிடாத. 16 இருந்து பாருங்க. 9 இருந்து ஒரு 30னா r மைனஸ் எக்ஸ். 70 மைனஸ் 30 40. 40 ஃப்ரம் 16E. இதுவும் ரைட்டு. ஆப்ஷன் 1 and 2 ரைட்டா பாருங்க. இந்த சம் நிறைய போட்டோம் ஞாபகம் இருக்கா கிளாஸ்ல? நம்ம எக்ஸ் கண்டுபிடிப்போம், r மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிப்போம். ரொம்ப அழகா ஆன்சர் சொன்னீங்க எல்லாருமே.
ஸோ 9E 16E. மூணாவது சார்ஜை எங்கே வச்சா அது ஸ்டேபிளாக இருக்கும்? ஒரே நிமிஷம். கொஸ்டின் நம்பர் 7 பாரு. இதுவும் சேம் சம்மா. 9Q and Q kept 16 சென்டிமீட்டர். அப்போ டயக்ராம் போட்டுக்கோங்க. ஒரு 9Q ஒரு Q. உங்களால் உணர முடியுதா? ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் தான் இந்த ஃபார்முலா. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்தால் வேற ஒரு ஃபார்முலா. 9Qவும் Qவும் 16 சென்டிமீட்டர். அவங்க யாரை சொல்கிறாங்களோ ஃபர்ஸ்ட் 9Qவா? ஃபர்ஸ்ட் 9Q. Qவா? ரெண்டாவது Q. தேர்ட் சார்ஜ் எங்கே பிளேஸ் பண்ணணும்? அந்த சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கணும். வழக்கம் போல் எக்ஸ் கண்டுபிடிங்க. வழக்கம் போல் ஆர் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஆர், இது எக்ஸ், இது ஆர் மைனஸ் எக்ஸ். பொறுமையாக பார்த்துக்கிட்டே வா. வழக்கம் போல் எக்ஸுக்கான ஃபார்முலா ஆர் பை ஆர் எவ்வளோங்க? 16. 1 + √Q2 / Q1. சால்வ் பண்ணி சொல்லுங்க பா. அதான் ஃபார்முலா கொடுத்துட்டான்ல. ஆன்சர் என்னவா இருக்கும்? பதில் என்ன? தான் ஆர் இருக்கு 16, Q2 தெரியும் Q, Q1 தெரியும் 9. சால்வ் பண்ணி ஆன்சர் போடுங்க. எவ்வளோ? செகண்ட் ஆப்ஷனா சார்? ஆப்ஷன் 2வா? தெரியல. சால்வ் பண்ணிடுவோமா? மற்றவங்க? ஓகே. R16 இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வேகமாக சம் போடணும். எல்லாமே கற்றுக் கொடுத்தது தானே, அப்புறம் ஏன் இவ்வளோ டைம் ஆகுது? 1 + Q2. Q2க்கு ரூட் எடுத்தாலும் Q தான். இது 3Q பாருங்க. 3Q 4Q. அப்போ 16 × 3Q / 4Q. QQ போயிடுச்சு 4 டைம்ஸு 12 சென்டிமீட்டர். அப்போ எக்ஸ்னா யாரு ப? ஃப்ரம் 9லேருந்து. அப்போ 12 சென்டிமீட்டர் ஃப்ரம் 9, 4 சென்டிமீட்டர் ஃப்ரம் Q. ஆனால் 4 சென்டிமீட்டர் ஃப்ரம் Q எங்கேயுமே இல்லைல்ல ஆப்ஷனில். 4 சென்டிமீட்டர் ஃப்ரம் Qன்னு இருந்தாலும் ரைட்டு, ஆனால் ஆப்ஷனில் இல்லை. கற்றுக்கிட்டிங்களா? இது கொஸ்டின் நம்பர் 7. 6 and 7 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. யூக்லிபிரியம் பொசிஷன் கேட்பாங்கன்னா அன்றைக்கி ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்தேன். அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 balls carrying 7 microcoulomb. 1 7 microcoulomb. பாசிட்டிவ்னா பாசிட்டிவ். இன்னொன்று -5 microcoulomb. அட்ராக்ட் டு ஈச் எதர் எஃப்ன்ற ஃபோர்ஸில். உனக்கு தெரியும் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸாக இருந்தால் அட்ராக்ட் ஆகும். The charge -2 microcoulomb is added both. இங்கே -2, இங்கே -2. இப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகும்னு கேட்குறேன். ரொம்ப ஈஸி. இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க. 7 5s are 35. ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் Q1 Q2. Q1 வந்து 7, Q2 வந்து 5. ரைட்டா? இங்கே மைனஸாக இருந்தால் டைரக்ஷனை காமிக்கும். இப்போ ப்ளஸ் மைனஸ் எடுத்துக்க கூடாது. 7னா 7 தான், 5னா 5 தான். 7 5s are 35. இந்த 7 -2 என்ன ஆகுது? +5. -5 -2 -7. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அப்பவும் 35 தான் சார். அப்போ ஃபோர்ஸ் மாறல. நம்மளை ஏமாத்துறாங்க அவங்க. ஒரு சார்ஜ் 7, இன்னொரு சார்ஜ் 5. இப்போ ஃபோர்ஸ் எஃப்ஆ 7 கூட ஒரு -2வையும் 5ஓட ஒரு -2வையும் பிளேஸ் பண்ணா இப்போ நியூ ஃபோர்ஸ் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. அதே 35 தானே வருது. ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகலை தானே. கற்றுக்கிட்டீங்களா? இது கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 9 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட பக்கத்தில் ஏதாவது ரஃப் பேப்பர் இருந்தால் வைங்க. சும்மா ஒரு நோட் மாதிரி ஏதாச்சும். இது எப்படி டேட்டா எடுக்கணும், எப்படி சால்வ் பண்ணணும்னு கற்றுக்கோ. 2 ஈக்குவல் லைக் சார்ஜஸ் அப்படின்னா ரெண்டுமே பாசிட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவ். பிளேஸ்ட் அட் 5 சென்டிமீட்டர் Q 5 சென்டிமீட்டர். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு 0.144. ஃபோர்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சார்ஜ் கேட்குறாங்க.
சார்ஜ். ஆர் தெரியும் 5 சென்டிமீட்டர், ஃபோர்ஸ் தெரியும். இந்த Q கேட்குறாங்க. ஏன்னா 2 ஈக்குவல் தானே. ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா போதுமா? ரைட். நான் இன்னொரு பேஜில் போயிட்டு இந்த சம போட்டு காமிக்கிறேன். இங்கே ஸ்பேஸ் நமக்கு பத்தாது. ரைட். என்னன்னா ஆலன் ஃபுல்லாக 11th ரிவிஷன் போகிறதுனால அந்த பிள்ளைங்களால அட்டன் பண்ண முடியல. திரும்ப அவங்களுக்குன்ட்டு தனியாக இன்னொரு டைம் 11th கற்றுக் கொடுக்கணும். இப்போ அவங்களுக்கு 11th ரிவிஷன் வேணாலும் சொல்லுங்கப்பா, இன்னொரு பேட்ச் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 11th ரிவிஷன் போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் அப்புறமா போகும்போது பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ஒரு பக்கம் அப்படியே 12th போட்டோம். கவனமாக கற்றுட்டே வாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகே, இங்கே வாங்களேன். டேட்டா பாருங்க. எஃபோட வேல்யூ 0.144 இல்லை, எஃபோட வேல்யூ 0.144 சரிதானா? ஆரோட வேல்யூ 5 சென்டிமீட்டர். பா உங்களுக்கு தெரியும் தானே, சென்டிமீட்டராக இருந்தால் அதை மீட்டராக நீங்கள் மாற்றணும். 5 × 10⁻². சார்ஜ் கேட்குறாங்க. எஃப்க்கு என்னப்பா ஃபார்முலா? கே கியூ கியூ பை ஆர் ஸ்கொயரு. இப்போ எஃப் தெரியும் இல்லையா? எஃப் தெரியும் 0.44. நீங்கள் புத்திசாலி பிள்ளைங்களா இருந்தால் 144 × 10⁻³ எடுத்துக்கணும். ஏன்னா இந்த 0.144 வச்சு சம் போடும்போது பாயிண்ட்லலாம் நம்ம தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பை நம்மளே கொடுக்குற மாதிரி ஆகிடும். அப்போ 144 × 10⁻³ ரைட்டா? அப்போ எஃபோட வேல்யூ 144 × 10⁻³ ஈக்குவல் டு கேக்கு பதிலாக 9 × 10⁻9. கியூ தெரியாது. ஆருக்கு 5 × 10⁻² த ஹோல் ஸ்கொயர். முடிச்சுமா? அடுத்தது இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு கவனமாக கவனி. எல்லாத்தையும் லெஃப்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 144 × 10⁻³ டினாமினேட்டில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளிகேஷனில் போயிடும். 25 × 10⁻⁴. இந்த 9 × 10⁻9 அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் டிவிஷனில் வந்துடும். 9 × 10⁻9 ஈக்குவல் டு Q². நமக்கு யார் வேணுமோ அவனை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கணும். முதல்ல எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்பொழுது முக்கியமான விஷயம், நீங்கள் பவரை சால்வ் பண்ணணும். சார் -3 -4 -7, இந்த 9 மேலே போயிடும். -9 -16 எல்லா பவரையும் காலி பண்ணிட்டு வரப்போகிற ஆன்சரில் -16 ரைட்டா? 9 டேபிளால் சால்வ் பண்ணுங்க. 1 9s are 9, 1 9 9, 5 54, 6 9 54. அப்போது 16 × 25 ரைட்டா? நீங்கள் என்ன பண்ணலாம்? 16 × 25 மல்டிப்ளை பண்ணி கூட நீ ரூட் எடுக்கலாம். இல்லை உனக்கு தெரிஞ்சால் Q² தான் வேணும். அப்போ Q தான் வேணும். ஹோல் ரூட் எடுத்தா 4 5 10⁻⁸. 4 5s are 20 × 10⁻⁸. நம்மளோட வேலையை எவ்வளோ சுலபமாக்கணுமோ அவ்வளோ நல்லது. 10 செகண்ட் 10 செகண்டாக மிச்சம் பிடிச்சி கடைசியாக எடுத்து போய் யூஸ் பண்ணணும். 20 × 10⁻⁸. ஆனால் சிக்கல் என்னென்னா, அவன் மைக்ரோ கூலுமில் சொல்கிறாங்க. மைக்ரோ கூலும்னா 10⁻⁻6 தானே. இந்த -8 -6 மாற்றோம்னா என்ன சார் பண்ணுறது? 0.20 × 10⁻⁻6 புரிஞ்சிருச்சா? இந்த 8ல் ஒரு டிஜிட் கொடுத்தா 2.0 ஆகிடும், -7 ஆகிடும். இன்னொன்னையும் கொடுத்தா 0.2 10⁻⁻6. இப்போ 0.2 மைக்ரோ கூலுமாக இருந்தால் ரைட்டு. ரைட்டா? ஃபார்முலாலாம் பார்த்துக்கிட்டீங்களா? எஃப் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஆர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அங்கேருந்து கியூ கண்டுபிடிக்கணும். ரைட்? இருக்கா சம் தெரியாமல் இருக்கா? ஒருவேளை தெரியலன்னா சார் என்ன கூப்பிட்ரு, நான் இன்னொரு டைம் கற்றுக் கொடுக்குறேன். அடுத்தது சம் நம்பர் 10 முடிச்சிட்டோம் இல்லையா? இங்கேருந்து 11க்கு போய்டுமா? இப்போ 11 நேற்று ஒரு சம் போட்டோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சம்மு. இந்த புரோட்டானுக்கும் கிராவிடேஷனலுக்குமான சம்மு. நான் ஐடியா சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்கள். வாட் ஈக்குவல் சார்ஜஸ் சார்ஜ் தான் கேட்குறாங்க. பிளேஸ்ட் ஆன் எர்த் அண்ட் மூன். எர்த் இங்கே இருக்குது, மூன் இங்கே இருக்குது. எர்த் இங்கே இருக்குது, மூன் இங்கே இருக்குது. 2 சார்ஜ் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே இருக்கிற சார்ஜ் இங்கே இருக்கிற சார்ஜ். டு நியூட்ரலைஸ் தர் கிராவிடேஷன் அட்ராக்ஷனை நியூட்ரலைஸ் பண்ணணும்.
நியூட்ரலைஸ் பண்ணணும்னா சார்ஜ் என்ன வேல்யூவா இருக்கணும்ன்றது தான் நம்மளோட சம்மு. இவங்க 2 பேருக்கும் சார்ஜ் இருக்கிறதுனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? K Q²/R². 2 பேருக்கும் மாஸ் இருக்கிறதுனால இது கேபிட்டல் R ஸ்கொயர் வச்சுக்கிறோம். 2 பேருக்கும் மாஸ் இருக்கிறதுனால G மாஸ் ஆஃப் எர்த் மாஸ் ஆஃப் மூன் பை R². நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? What equal charges should be placed on earth and moon? Neutralize their gravitational attraction னா 2 ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கணும்னு அர்த்தம். நியூட்ரலைஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் பண்ணணும். அப்ப இங்க அவங்க என்ன கேக்குறாங்கன்னா சார்ஜ் தான் கேக்குறாங்க. இப்போ உனக்கு டவுட் வரும், மாஸ் ஆஃப் எர்த் அவங்களே கொடுத்துட்டாங்க, மாஸ் ஆஃப் மூன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். என்ன பண்றீங்க? நான் ஐடியா சொல்றேன், அப்புறமா ட்ரை பண்றீங்களா? இந்த R²க்கு இந்த R² கேன்சல் பண்ணிடு. Q தான் உங்களுக்கு வேணும். Q² மட்டும் ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் G மேல இருக்கு, மாஸ் ஆஃப் எர்த் மாஸ் ஆஃப் மூணு பை K கீழே கொண்டு போயிடுங்க. ஜியோட வேல்யூ உங்களுக்கு தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. 6.67 × 10⁻−11. மாஸ் ஆஃப் எர்த் 25, மாஸ் ஆஃப் மூன் 10⁻23. கேவோட வேல்யூ 9 × 10⁻9. 10⁻9. இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு எல்லாத்துக்கும் ரூட் எடுத்தா உங்களுக்கு Q கிடைக்கும். ஐடியா புரிஞ்சுச்சா? செஷன் முடிஞ்சு அடுத்த 5வது நிமிஷத்துல எனக்கு இந்த சம்மோட ஆன்சர் வரணும். இது உங்களுக்கான சம்மு. எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா, வாட் ஈக்குவல் சார்ஜஸ் ஷுட் பி பிளேஸ்டு. சார்ஜ் கேட்குறாங்க, 2 பேருக்குமான ஃபோர்ஸ் நியூட்ரலைஸ் ஆகணும். ரைட்டா? அப்ப உனக்கு நல்லா தெரியும், சார்ஜ்டு பாடியா இருந்தா 2 பேருக்கு நடுவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். சார்ஜ்டு பாடிக்கு மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ ஒண்ணுக்கு ஒன்று கேன்சல் பண்ணிக்கணும்னா 2 பிளானட்லயும் நான் எவ்வளோ சார்ஜை கொடுக்கணும், எவ்வளோ ஈக்குவல் சார்ஜஸை கொடுக்கணுன்றதான் கொஷின். ரைட்டாப்பா? கொஷின் நம்பர் 11. ஐடியா ஃபுல்லாக சொல்லிட்டேன். சப்ஸ்டியூஷன் மட்டும் நீங்கள் பண்ணணும். சால்வ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணி விட்டுரும் சீக்கிரமா. ரைட், அடுத்தது கொஷின் நம்பர் 12. ஒரு நிமிஷம், இது ரொம்ப பிரமாதமா நம்மளை ஏமாத்திருக்காங்க. பாயிண்ட் சார்ஜ் Q1 exert force upon Q2. Q1க்கும் Q2க்குமான ஃபோர்ஸ் F. மூணாவதா ஒரு சார்ஜ் Q3 எங்க வேணாலும் வச்சுக்கோ, placed quite close to Q2 இங்க வச்சிருக்கேன். இதனால Q1க்கும் Q2க்குமான ஃபோர்ஸ் ஏதாவது சஃபர் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. உனக்கு தெரியுமா, எத்தனை சார்ஜ் பிரசன்ஸ் இருந்தாலும் இவங்க 2 பேருக்கும் ஃபோர்ஸ் 10 நியூட்டன்னா அது யார் உள்ள வந்தாலும் பிரிக்க முடியாது. Q3 பக்கத்துல வச்சுக்கோ, Q4 பக்கத்துல வச்சுக்கோ, இன்னும் 1000 சார்ஜஸை கொண்டு வந்து பக்கத்துல வைங்க, ஆனாலும் ஃபோர்ஸ் மாறாது. கரெக்டா? அப்போ இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, presence or absence any charges, electrostatic force between the two charges doesn't affect independent அர்த்தம். Q1 Q2க்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கோ, எத்தனை சார்ஜ் உள்ள வந்தாலும் அவங்க 2 பேருக்கும் அதே ஃபோர்ஸ் தான் இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. A charge Q divided into two parts, Q1 and Q2. Q1 Q2. This charge is placed at a distance R. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட்டாக சம் சால்வ் பண்ணணும்னா ஒரு கொஷினை படிக்கும் பொழுதே டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இந்த பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கணும். கொஷினை ஃபுல்லாக நான் படிச்சுட்டு தான் சார் அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சால்வ் பண்ண வருவேன்னா அது தப்பு. ஃபர்ஸ்ட் லைன் படிச்சுமா, a charge Q divided into Q1 and Q2. R டிஸ்டன்ஸை பிரித்து வச்சிருக்கேன். there will be a maximum repulsion எதுலன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. உனக்கு நல்லா தெரியும் தானே, F is proportional to Q1 Q2 தானே. அப்படியே ஆப்ஷனை செக் பண்ணு. Q1க்கு Q minus Q, Q2க்கு Q. அப்போ Q minus Q into Q. Q minus Q², இது ஒரு மாதிரி இருக்கு. இது சால்வ் பண்ணு. 2Q² by 9. அப்படின்னா 2/9 0 பாயிண்ட் தான்.
3q/4 q/4 3q² / 16 எப்படி 0 பாயிண்ட் தான். q/2 q/2 q²/4. சரி, என்ன சொல்ல வரீங்க? சரியா புரியலையே. நான் சொல்லவா ரொம்ப ஈஸியா? இங்க வாங்களேன், அந்த பேஜ் போயிடலாமா? ஒரே நிமிஷம். சார்ஜஸை எப்படி பிரிச்சு வச்சா ஃபோர்ஸ் வில் பி மேக்ஸிமம் கேட்குறாங்க. இப்போ என்கிட்ட இப்போ 10 கூலும்னு ஒரு சார்ஜ் இருக்கு. இப்போ 10q ஒரு சார்ஜ் இருக்கு. அதை நான் எப்படி பிரிக்கலாம்? 1q 9q 2q 8q 3 4 5 6 7 8 9 10ன்னு வச்சுக்கலாம். இங்கே 7 6 5 4 3 2 அப்புறம் இது 9 1. இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. 9f அவ்வளோதானே. 9 1s are 9, 16 21 24 25 24 21 16 9. உங்களுக்கு தெரியுமா, இங்கே மட்டும் இல்லை, எப்போவுமே சார்ஜஸை 50-50% பிரித்து வச்சாதான் ஃபோர்ஸ் வில் பி மேக்ஸிமம். பார்த்தீங்களா? ஒரு க்யூவை நீங்கள் எப்படி பிரிக்கலாம்? q/4 3q/4 பிரிக்கலாமா? q/2 q/2 பிரிக்கலாமா? 3q/4 q/4 எப்படி வேணாலும் பிரிச்சுக்கோயேன். ஆனால் பாதி பாதியாக பிரிக்கும் பொழுது மட்டும்தான் ஃபோர்ஸ் வில் பி மேக்ஸிமம். அப்போ q/2 q/2 பிரிக்கும் பொழுது தான் ஃபோர்ஸ் மேக்ஸிமம். ரைட்டா? இதுக்கு ஒரு பெரிய டெரிவேஷன் போடணும். ஒரு d/dq வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நமக்கு ஈஸியாக நம்ம இதை கற்றுக்கலாம். தேவையே கிடையாது. அது ஆப்ஷன் பாருங்க. q/2 q/2 q1 q/2 இருக்கணும், q2 q/2 இருக்கணும். அப்படி இருந்தால் ஃபோர்ஸ் வில் பி மேக்ஸிமம். கற்றுக்கிட்டீங்களா? டைரக்ட் கொஷின், பாதி பாதி தான். ஒரே நிமிஷம். இந்த சம் பாருங்களேன். சம் நம்பர் 14. கொஞ்சமாக யோசிச்சா போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். The force of repulsion between 2 point charges F. 2 point charges ரெண்டு பேருக்கும் F 1 meter apart. ரெண்டு பேருக்கும் இப்போ வந்து force F ஆம்ப. Now the point charges are replaced by conducting spheres. கண்டக்டிங் ஸ்பியர்ல அதே சார்ஜை கொண்டு வந்து வச்சுட்டேன். இதுவும் Q தான், இதுவும் Q தான். உங்களுக்கு புரியுதா? இவ்வளோ நேரம் பாயிண்ட் சார்ஜா இருந்தது. இப்போ ஒரு கண்டக்டிங் ஸ்பியர் மேலே கொண்டு வந்து அதை வச்சுட்டேன். இதோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். The distance between the center, இந்த சென்டருக்கும் இந்த சென்டருக்கும் 1 மீட்டர் தான். இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, சேமா இருக்குமா? இது கண்டிப்பாக ஆப்ஷன் கிடையாது. வேற டேட்டாவே இங்கே கொடுக்கல. சொல்ல முடியுமா யாராச்சும்? சும்மா ட்ரை பண்ணு. நீ எவ்வளோ ஃப்ரீயாக பேசலான்னு உனக்கே நல்லா தெரியும். போல்டாக பதில் சொல்லு. தப்பா நான் திருத்த போகிறேன். நீ எப்படி யோசிக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கணும் தானே? பதில் சொல்லுங்க. 2 சார்ஜ் 1 மீட்டர் ஃபோர்ஸ் F. அதே 2 சார்ஜை 2 ஸ்பியர் மேலே உட்கார வச்சுட்டு அதே 1 மீட்டர் தான். இப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகும்? பதில் சொல்லுங்க. ஃபோர்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகலாமா, டிக்ரீஸ் ஆகலாமா, ரிமைன் சேமா இருக்கலாமா? ஏதாவது யோசிச்சிருப்பல்ல. என்னாச்சு உங்களுக்கு? ஏரின் தெரியலையா? சிஎஸ் ஏரின், தனுத்ரா, கனிஷ்கா, மோனிகா, முகுந்த். புரியலம்மா. சேம்னு சொல்லியிருக்கீங்களா? எஸ் சார். நர்மதா, ஷரோன், நிஷாந்தினி.
டிக்ரீஸ் ஆகுமோ சார்? இன்க்ரீஸ் ஆகுமா சார்? டிக்ரீஸ் ஆகுமா? ரிமைன் சேம். நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு சொல்றது தான். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க எல்லாருமே நம்ம தான். தப்பு பண்ணா என்ன? பரவாயில்ல. நான் தான் சொல்றேன், போல்டா பேசுங்க. என்ன தப்பு பண்றீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நீ மாட்ட அமைதியா இருந்தா பாரு எவ்வளவு டைம் வேஸ்ட். இங்க பாரு, இப்ப இந்த சம்ல நீங்க என்ன கவனிக்கணும்னா, நீங்க டிஸ்டன்ஸ் ஏதோ சேமா தான் சார் இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் சேமா இருந்தா ஃபோர்ஸும் சேமா தான் இருக்கும். ஏன்னா அதே சார்ஜ் தான், அதே டிஸ்டன்ஸ் தான். ஆனா ஒரு விஷயம் ஆழமா கவனிக்கணும். இதான் ஏமாத்துற கொஸ்டின் சொன்ன பத்தியா? எப்பவுமே ஸ்பியர்ல வச்சுட்டீங்கன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸால அவன் தெளிவா சொல்லியிருக்கான் ரிப்பல்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜஸ் எல்லாம் இந்த பக்கம் வந்துடும். ரெண்டாவது சார்ஜஸ் எல்லாம் இந்த பக்கம் வந்துடும். அப்போ சார்ஜஸ்க்கான டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? அதிகமாகுது. சார்ஜஸ்க்கான டிஸ்டன்ஸ் அதிகமானா ஃபோர்ஸுக்கும் டிஸ்டன்ஸுக்கு என்ன சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஏற்கனவே 1 மீட்டர், இப்ப மோர் தென் 1 மீட்டர். 1 மீட்டரை விட அதிகமா? சென்டர் தான் 1 மீட்டர், ஆனா சார்ஜஸ் எங்க இருக்கும்? இந்த ஸ்பியரோட இந்த எண்டு, அந்த ஸ்பியரோட அந்த எண்டு, எக்ஸ்ட்ரா ஒரு 5 அப்போ 1.10 மீட்டர். அப்ப டிஸ்டன்ஸ் என்ன ஆயிருக்கு? அதிகமாயிருக்கு. டிஸ்டன்ஸ் அதிகமாகறதுனால ஃபோர்ஸ் என்ன ஆகுது? குறையுது. ரைட்டா? நீங்க ரொம்ப பயப்படுறீங்க, இது தப்பு. இது ட்ரை பண்ணு, யோசி, பதில் சொல்ல முயற்சி பண்ணு. தெரியலையா? எனக்கு தெரியல சார், கற்றுக் கொடுங்கன்னு கேளு. இவ்வளோ ஃப்ரீயா இருந்தாதான் எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாரும் சேர்ந்து சிரிக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம எல்லாரும் ஜெயிச்சிட்டோன்ட்டு ஒரு ஒரு ஜாலியா இருக்க முடியும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பதில் சொல்லாம கேட்க தயங்கிக்கிட்டு இருந்ததுன்னா கிளாஸ் ரொம்ப நல்லா போகாது. ஏற்கனவே வந்து ஆன்லைன் கிளாஸோட நிலைமை என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். பட் அதையுமே பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றதுக்கு தான் கத்தின்னு கிடக்கிறது, உன்கிட்ட பேசின்னு கிடக்கிறது. பட் உன்கிட்ட இருந்து ரிப்ளைவே இல்லைன்னா நான் மாட்டு கத்திட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உன்னை திட்டலை, இதுக்கப்புறமாவது பதில் சொல்கிற பழக்கத்தை வச்சுக்கோ, முயற்சி பண்ணிப்பாரு. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. மற்றவங்க முன்னாடி தப்பாக சொல்லிட்டா நம்மளை ஏதாவது நினச்சிப்பாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே எல்லாரும் நம்ம தான், நம்ம மட்டும்தான். ரைட்? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 15. சார் அது ஏன் சார் சென்டர் ஆஃப் தி ஸ்பியர்ல இல்லாம லைக் எண்ட் ஆஃப் தி ஸ்பியர்ல இருக்கு சார்ஜஸ்? ரைட், இந்த கேள்வியை நேரமா தான் நீ முன்னாடியே கேட்டிருந்துருக்கணும்ல. கேட்டுதானே இருந்திருக்கணும். நர்மதா இல்ல சார், ஷாரன். ஷாருன், சாரிம்மா. அந்த குரல் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஷாரோனா நர்மதான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். ரைட். என்ன ஆகுது? என்ன ஃபோர்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க? ஓகே சார், அண்டர்ஸ்டுட் சார். அவ்வளோதான். ரிப்பல்சிவ்னா கோச்சின்னு போகுது. இந்த ஸ்பியர்ல ரிப்பல்சிவ், நான் அங்கே போகிறேன், உன்கிட்ட பேச மாட்டேன். இந்த ஸ்பியர் நான் உன்கிட்ட பேச மாட்டேன், அந்த காரணம் ஓடி போய் நினைக்கிறது. நமக்கு தேவை டிஸ்டன்ஸ்ன்றது பெட்வீன் த சார்ஜஸுக்கு தான் டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ இன்க்ரீஸ் ஆகுதா பாருங்க, 5 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுதா? இந்த பக்கம் ஒரு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா, இந்த பக்கம் ஒரு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா. ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாகுது, அதனால ஃபோர்ஸ் குறையுது. புரிஞ்சிச்சு சார். ரைட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 15. 15 ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. இன்னைக்கு அன்னைக்கு அந்த மாடல் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு தான் முதலாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லித்தரேன், புரியுதான்னு பாரு. புரியலன்னா சரி, எனக்கு புரியல, 2வது டைம் கற்றுக் கொடுங்க, முடிஞ்சு போச்சு. பட் ஃபர்ஸ்ட் டைம்ல உங்களுக்கு சூப்பராக நான் புரிய வச்சுறேன். அப்படியே டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணு. 4Q and Q placed at a distance L. 4Q and Q placed at a distance L. A third charge of particle Q is placed at the middle of them. மிடில் வச்சிட்டு இருக்கோம். The resultant force on Q 0. இந்த Q மேல resultant force 0 ஆகணும். If the resultant force on Q 0, then the value of Q is, அப்ப இந்த Q ஓட வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்கணும். இந்த மாதிரி சம் வந்துட்டா நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். யார் மேல நெட் ஃபோர்ஸ் 0 ஆகணும்னு சொல்றாங்க பாருங்க, Q. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த 4Q வந்து இந்த Q மேல ஒரு ஃபோர்ஸை கொடுக்கணும், இந்த Q வந்து இந்த Q மேல ஒரு ஃபோர்ஸை கொடுக்கணும், ஈக்குவல் டு 0. அப்போ F1 plus F2 ஈக்குவல் டு 0. சார் சரியா புரியலையே. 4Qக்கும் Qக்கும் ஒரு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், Qக்கும் Qக்கும் ஒரு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கொஸ்டின்ல அதானே சொல்லியிருக்காங்க, ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் Q 0ன்னு சொன்னா அப்ப ரிலேஷன் கிடைச்சிரும். இப்போ F1 போடுங்க. F1 போடலாமா? F1 K Q1 4Q
Q2 Q டோட்டல் டிஸ்டன்ஸ் LA L ஸ்கொயர். இதுக்கு பேரு ஈக்குலிபிரியம் சம். இதுக்கு பேரு பிளஸ் இவங்க ரெண்டு பேருக்கு பாருங்க, Qக்கும் ஸ்மால் Qக்கும் இந்த டிஸ்டன்ஸ் L/2 தானே. K Q Q by L/2 the whole square, L square by 4 equal to 0. கத்துக்கிட்டீங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது பாருங்க, இது அந்த பக்கம் போயிடும், அந்த பக்கம் போனா மைனஸ் K 4Q square by L square equal to minus 4KQ Q by L square. யாரெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்? L square L square 4 4 K K ஒரு Qக்கு ஒரு Q. அப்போ Q இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் Q இருக்கு, நமக்கு Q தான் வேணும். Q equal to minus Q. அப்ப நெட் ஃபோர்ஸ் ஆன் Q0 அப்படின்னா மற்ற ரெண்டு பேரும் அவங்க மேல ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஃபோர்ஸை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணி அங்கிருந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கேபிட்டல் Q வந்து மைனஸ் Qவா இருக்கும். இந்த நடுவில் இருக்கிற கேபிட்டல் Q மைனஸ் Qவா இருந்தா மட்டும்தான் இந்த சார்ஜ் மேல ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். சரி, இன்னும் ஒரு டைம் கற்றுக் கொடுங்களேன், பார்த்துருவோமா? இங்கே பாருங்க, சப்போஸ் எனக்கே தெரியுது இல்லையா, உனக்கு கொஞ்சம் புரிஞ்சுதா இல்லையா அப்படின்ட்டு. அரைகுறையாக இருந்தாலும் அந்த சம் நல்லா கற்றுக்கோங்க. 4Qன்னு ஒரு சார்ஜ், 4Qன்னு ஒரு சார்ஜ், Qன்னு ஒரு சார்ஜ். இப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் F1 இப்படி இருக்கும், நடுவில் Q. இந்த Q நெகட்டிவாக இருந்தாதான் F2ஓட டைரக்ஷன் இப்படி இருக்கும். அப்பதான் ரெண்டுமே சேர்ந்து என்ன ஆயிடும்? ஜீரோ ஆயிடும். F1 equal to F2 இருந்தா என்ன ஆயிடும்? ஜீரோ ஆயிடுமா? கரெக்டா? அப்ப F net ஜீரோ ஆகணும். கொஷின் என்ன பே? ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் Q, ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் Q. அப்போ 4Qக்கும் Qக்கும் தான் F1. F1 equal to K 4Q into Q by the total distance L square. F2 ஓடது இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும். இந்த Q இப்போ யாரு நமக்கு தெரியாது. அப்ப K Q Q by அந்த டிஸ்டன்ஸை மட்டும் தான் நீ எடுத்துக்கணும், L ஸ்கொயர் பை 4. கொஷின்ல ரெண்டும் சேர்ந்து ஜீரோவா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப F1 K 4Q ஸ்கொயர் பை L ஸ்கொயர், அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் 4KQ பை L ஸ்கொயர். எல்லாத்தையும் சால்வ் பண்ணா இந்த Q கண்டிப்பா மைனஸ் Qவா தான் இருக்கும். ரைட்டா? இந்த கொஸ்டினை வேற மாதிரி கேட்கலாம். இந்த சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் ஈக்குலிபிரியமா இருக்கணும்னாலும் இதான் கண்டிஷன். இவன் தெளிவா என்ன சொல்லிட்டான், பிளஸ் Q மேல நெட் ஃபோர்ஸ் ஜீரோன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போ இந்த சிஸ்டம் ஈக்குலிபிரியமா இருக்கணும்னா இந்த சிஸ்டத்தில் ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸும் சேர்ந்து ஜீரோவா இருக்கணும். ரைட்டா? ஸோ அதனால இந்த சென்டரில் இருக்கிற Qவோட வேல்யூ என்னவா இருக்கணும்? இங்கே மைனஸ் Qவா தான் இருக்கணும். யார் மேலே கேட்குறாங்கன்னு பாருங்க. ஒருவேளை இதே கொஸ்டினை இந்த 4Q மேலே கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாரு, 4Q ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல், அதனால தான் இங்கே நான் சுற்றிட்டு இருக்கேன். இது Q. 4Q மேலே நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகணும் அப்படின்னா இந்த Qவோட வேல்யூ என்னவா இருக்கணும்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இந்த Qக்கும் இந்த 4Qக்கும் F1 எடுத்துக்கலாமா? K 4Q Q by total distance L square. F2 பாருங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் K 4Q Q by L square by 4. அப்படின்னா F1 plus F2 equal to 0. 4Q square K by L square. உனக்கு புரிஞ்சதுனால அந்த பக்கம் equal to 4 4s are 16 KQ Q by L square minus, ஏன்னா அந்த பக்கம் போனாலும் மைனஸ் L square KQ KQ 1 4s are 4, 4 4s are 16. அப்போ இங்கே இருக்கிற ஒரு ஸ்மால் Q இங்கே இருக்கு. ஸ்மால் Q equal to 4Q. எனக்கு Q தான் வேணும், மைனஸ் Q by 4. புரியுதா உங்களுக்கு? யார் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகணும்னு பார்க்கணும்.
அப்பதான் கியூக்கும் உங்களால ரிலேஷன் போட முடியும். ரைட்டாப்பா? ஒரே நிமிஷம். ரொம்ப நன்றிங்க. நீங்க கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஒரே நிமிஷம். அடுத்த சம் பார்த்துருவோமா? இந்த சம் கிளியர் தானே எல்லாருக்குமே? யாருக்கா டவுட் இருக்கா? நீயா வாயை திறந்து பேசினா தான் உண்டு. இந்த சம் கிளியரா எல்லாருக்கும்? ஐரின்ல இருந்து ஷரோன் வரைக்கும் Yes, sir. எல்லாருக்குமே இந்த சம் கிளியர் தானே? எஸ் சார். ஓகே பை. Clear, sir. ரைட். ஈக்லிபிரியம் பொசிஷன். ஓகே. அடுத்த சம் பாருங்க. வாணி பக்கத்தில் வந்தாலும் டிஸ்டர்ப் ஆகுதுமா, கிளம்பா அப்போ. வாட்ஸ்அப் பேசுகிறோமா? கொஷின் நம்பர் 15 முடிச்சிட்டோமா? ஓகே. இன்னொரு 20 கொஷின் சால்வ் பண்ண நினச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம் வாங்க. இதே மாதிரி சம் ஒன்று அனுப்பிச்சி விட்றேன். அந்த சம்மையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. கொஞ்சம் வேகமாக சால்வ் பண்ணுமா? Two similar sphere having plus q and minus q charges. Certain separation force F. இப்போ plus q minus q அப்படின்னாலே attractive force தெரிஞ்சு போச்சு. Another similar sphere having plus q kept in the middle of them. இப்போ நியூ ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. நியூ ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? இந்த சம்மை இப்போ எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆர் தானே? டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆர். அப்போது கரெக்டாக மிடில் வச்சதுனால இது ஒரு r/2, இது ஒரு r/2. டைரக்ஷன் பாருங்க. இந்த ப்ளஸ் கியூக்கும் இந்த ப்ளஸ் கியூக்கும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இந்த பக்கம் போகும். இந்த ப்ளஸ் கியூக்கும் இந்த மைனஸ் கியூக்கும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். தெரியுதா? இந்த ப்ளஸ் கியூ என்ன பண்ணும்? இந்த ப்ளஸ் கியூவை தள்ளும். நடுவில் இருக்கிற ப்ளஸ் கியூவை இந்த ப்ளஸ் கியூ தள்ளும். 1ஆம் நம்பர்ல இருக்கக்கூடிய ப்ளஸ் கியூ சென்டர்ல இருக்கக்கூடிய ப்ளஸ் கியூவை ரிப்பல் பண்ணும், ஏன்னா பாசிட்டிவ். தேர்ட்ல இருக்கக்கூடிய மைனஸ் கியூ நடுவில் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் கியூவை எங்க வீட்டுக்கு வான்னு கூப்பிடும், ஏன்னா மைனஸ் அட்ராக்டிவ். அப்ப ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே டைரக்ஷன் ஆட் பண்ணணும். கரெக்டா? டைரக்ஷன் ஒன்னா இருக்கிறதுனால ஆட் பண்ணணும். F1 பாருங்க. கே கியூ ஸ்கொயர், இந்த கியூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் r²/4 மேல போயிடுச்சா? செகண்ட் பாருங்க. F2 பாருங்க. கே இந்த கியூ ஸ்கொயர் தெரியாம மைனஸ் போடக்கூடாது. அந்த மைனஸ் தான் இந்த டைரக்ஷன். அட்ராக்டிவ் தான் மைனஸ், ரிப்பல்சிவ் பிளஸ். அதனால சைன் எல்லாம் அதுல போட்டுன்னு இருக்கக்கூடாது. kq²/r²/4. அப்ப சால்வ் பண்ணா 8 டைம்ஸ் kq²/r². ஆன்சர் 8f. ஆனா டைரக்ஷன் 2 8f இருக்கு. இந்த 2 ஏரோ ஹெட் எங்க போகுது? டுவர்ட்ஸ் நெகட்டிவ். ஆப்ஷன் 3 தான் ரைட்டு. தெரியுதா? இப்போ இதுல டைரக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப. நம்ம நல் பாயிண்ட் சம் போட்டோம்ல. நல் பாயிண்ட் சம்னா ஈக்குவலிபிரியம் பொசிஷன் கண்டுபிடிச்சுமே. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 9 16 எல்லாம் பார்த்தோம்ல. அதே சம் தான். என்ன, ரெண்டும் பிளஸ்ஸா இருந்ததுன்னா நடுவில் 0 ஆயிடும். ரெண்டும் மைனஸா இருந்தா நடுவில் 0 ஆயிடும். ஆனா இங்க பாருங்க, ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். அப்ப என்ன ஆகணும்? ஆட் தான் பண்ண முடியும். F1 F2 ஆட் பண்ணணும். ரைட்டா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் 15 செஷன் முடிஞ்ச ஒரு டைம் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிப்பாரு. தெரியலன்னா என்கிட்ட வாய்ஸ் நோட் போட்டு அனுப்பிவிடு. சார் எனக்கு இந்த கொஸ்டின் தெரியல, இது எப்படி வந்தது, இது இப்படிலாம் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணு. இந்த கொஸ்டின் அன்னைக்கே நம்ம பேசிட்டோம் இல்லையா? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தெரியும் தானே? 730. 18 பாருங்க. ரொம்ப ஈஸி. இப்போ 2 small spheres having a charge plus q suspended by a thread of length L. ஒரு L லென்த்ல 2 ஸ்மால் சார்ஜ் இப்படி வச்சுட்டோம். என்ன பிரச்சனைன்னா, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஃபுல்லா 0 ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த 2 சார்ஜ் என்ன ஆயிடும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்றதுனால ரிப்பல்சிவ்ன்றதுனால 180 டிகிரிக்கு ரிப்பல் ஆயிடும். தெரியுதா? அந்த 2 சார்ஜும் அப்படியே கரெக்டா ஸ்ட்ரைட்டா போயிடும். சார் அப்ப ஆப்ஷன்ல 3 180 இருக்கு சார்.
இது ஒரு எல், இது ஒரு எல், டோட்டலாக 2L, ஸ்கொயரு 4L ஸ்கொயரு. தெரியுதுல உனக்கு ஃபார்முலா? கே கியூ பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி 2L ஹோல் ஸ்கொயர் 4L ஸ்கொயர். ஆப்ஷன் 1. கிராவிடேஷனல் எஃபெக்ட் இல்லைன்னாலே எலக்ட்ரோஸ்டாட்டிக் தான் அங்கே வேலை பண்ணும். அப்போ என்ன ஆகும்? ரிப்பல்சிவால் கரெக்டாக 180 டிகிரிக்கு போயிடும். கற்றுக்கிட்டீங்களா? கொஸ்டின் நம்பர் 19, ராங் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கூலும்ஸ் லா யாரை பற்றி சார் பேசுகிறோம்? பைன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், ரைட்டு. நியூட்ரானுக்கு சார்ஜே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் 2 தப்பாக இருக்கலாம். பைன்ஸ் ஆட்டம்ஸ் டுகெதர், ரைட்டாக இருக்கலாம். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் இருக்கலாம். ஏன்னா ஒரே வார்த்தை தான், நியூட்ரான் தேர் இஸ் நோ சார்ஜ். சார்ஜ்டு பாடிக்கு நடுவில் தான் கூலும் ஃபோர்ஸ் பேச முடியும். அன்சார்ஜ்டு பாடிக்கு நடுவில் எப்படி பேச முடியும்? இப்போ ஆப்ஷன் 2 தான் தப்பு. அப்போ மற்ற 3 ரைட்டு. ரைட். ஒரே நிமிஷம். கொஸ்டின் நம்பர் 20 பார்த்துருமா? இந்த சம்மோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும் தானே? யாராவது டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. ட்ரையாங்கிள் சம்மு. ட்ரையாங்கிள் சம்மு. இன்னைக்கு என்ன கற்றுக் கொடுத்தேன்? ட்ரையாங்கிள் சம்மு. ரூட் 3Fன்னு கற்றுக் கொடுக்கல? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் ஏ, இதான் ஏ, இந்த இடத்துல ஏ, நார்மல் டு பிசி, இந்த பிசிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ இங்கே ஒரு சார்ஜ் இருக்குல்ல, இங்கே ஒரு சார்ஜ் இருக்கா, இங்கே ஒரு சார்ஜ் இருக்கா? இந்த Q1 என்ன பண்ணுன்னா இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குன்னு சொன்னா, இது என்ன பண்ணும்? இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குமா? ஆங்கிள் பிட்வீன் தம் 60 டிகிரியா? படித்து உன்கிட்ட சொன்னேன், 2 ஈக்குவல் வெக்டார் 60 டிகிரியாக இருந்தால் ரூட் 3 டைம்ஸ் ஆஃப் எஃப். அவன் எஃப்க்கு தான் KQ² A ஸ்கொயர்னு எழுதியிருக்காங்க. யாராவது சொல்லுங்க, 2 ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரியாக இருந்தால் ரிசல்டன்ட் ஃபோர்ஸு ரூட் 2F. ரூட் 2F. 2 ஈக்குவல் வெக்டார் 120 இருந்தால் ரிசல்டன்ட் ஃபோர்ஸு F. அன்றைக்கி எல்லாம் கற்றுக் கொடுத்தோம்ல, பார்த்ததும் சொல்லியிருக்கலாம்ல. 2 ஈக்குவல் வெக்டார். யாருமே இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் சால்வ் பண்ணல. உனக்கு சொல்யூஷன் அனுப்பிச்சு, கொஸ்டின் அனுப்பிச்சு எல்லாம் சொல்லியாச்சு, கேட்க மாட்டேறீங்க. ரைட். ஃபோர்ஸ் கான்செப்ட் கற்றுக் கொடுத்துட்டேன். அது ரிலேட்டடில் இருக்கிற எல்லா மாடல் சம்மும் கற்றுக் கொடுத்துட்டேன். இதில் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்பர் 15 மாடலும் 16 மாடலும் தான். இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு பேர் சிஸ்டம் ஈக்குலிபிரியமாக இருக்கணும்னு கேட்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு சார்ஜ் மேலே நெட் ஃபோர்ஸ் 0. அதனால் இந்த 15ஐயும் 16ஐயும் நல்லா கற்றுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சம்மு ஆகாஷ் மாடலில் இருக்குது, அதை நான் அனுப்பி விடுறேன். அதையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணு. உங்களுக்கு ஒரு சம் ஒர்க் கொடுத்துருந்தேன், அந்த சம்மையும் இப்போ முடிச்சு அனுப்புங்க. கொஸ்டின் நம்பர் 11. ரைட்டாப்பா? ஒரே நிமிஷம்.